கலியுக கர்ணன். சில விஷயம் என்ன கொடுப்பார் எதை கொடுப்பார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே தன்னை கொடுப்பான், தன் துயிரும் தான் கொடுப்பான் தயாபரனேன்னு பாட்டிருக்கோம். அதை அப்படியே எடுத்து வச்சவர் அவர் தான். இவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இறைவன் எங்கேயோ திருக்குறள் படிச்சார் பொழுது, இதனை இவன் முடிப்பன் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல்னு. எங்கள் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு மாறு வேட்சில் இறைவன் வந்தாருன்னு வச்சுங்க, ஐயா உனக்கு நிறைய பொக்கிஷம் பணம்லாம் கொடுக்குறேன், நீ இது மாதிரி பண்ணுமான்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு ஒரு 100,000 காப்பி பிரிண்ட் பண்ணி ஆகணும், நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த இறைவன் அப்படியே 9th அவனி வந்தார் அசோக் நகரில். ஐயாவை பார்த்தாரு, இந்த வேலையை கொடுத்தாரு. சில வேலைகள் செய்யும்போது நான் கூட சொல்லுவேன், பொறுமைன்னா என்னான்னு ஒரு பெரியவரை போய் கேட்டாரான். கோபமே வரக்கூடாது, கோபம் வரக்கூடாதான்னு 10 வாட்டி கோபம் வரக்கூடாது போயா அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் காலையில் 6:30 மணிக்கு அந்த அரிசி கொடுக்குற வேலையை ஆரம்பித்தார். 6000 குடும்பங்களுக்கு படி அளந்துருக்காரு. அதில் காத்தால் 6:30 மணிக்கு அவர் ஃபேஸில் என்ன சந்தோஷம் இருக்கோ அது 11:30 மணி 12 மணி 1 மணிக்கு இருக்கும். அது யாராலையும் சொல்லவே முடியாது. அதை நான் நிறைய முறையை பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா சொல்லுவார், அதெல்லாம் நான் மனசில் நினச்சிட்டு அவரை பார்க்கும்போது எங்கள் அப்பா ஸ்வரூபத்திலே அவரை நான் பார்க்குறேன். எனக்கு அவரை விட நான் வயசு ஆகிட்டேன், இருந்தால் கூட ஐ லவ் ஹிம். அது ஏதோ ஒன்று ட்ராவலில் கடவுள் என்னை கொண்டு அவர் கூட சேர்த்துட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த சிறப்பான இந்த விழாவுக்கு எனக்கு கௌரவிச்சது ரொம்ப சந்தோஷம். திரு சத்தீஸ்வரன் ஐயா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், எங்களுக்கு இதில் கடம்பூர் நாடார் இதில் ஒரு ஃபங்க்ஷன். நாங்கள் ஒரு இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு 5000 பேருக்கு ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு 2 கிலோ கோதுமை, 1 கிலோ ரவா ஒவ்வொரு மாதமும் ஏழைங்களுக்கு ஒரு 5000 குடும்பங்களுக்கு கொடுக்குற ஒரு புண்ணியம் காரியம் செய்கிறதுக்குரிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது மகாபெரிவல் அனுகிரகத்தினால. ஒவ்வொரு மாதமும் அனுஷ பூஜை ஆற்றுல பண்ணுறோம். அனுஷ பூஜை பண்ணுறது ஒரு 45-50 வேத விற்பனர்கள் கணபாடிகள் இருந்து அவளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சம்பவனை கொடுத்து பயபக்தியோடு அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணுறதுடைய பாக்கியமும் கிடச்சிது. ஒரு சில கோயில்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பாக்கியமும் கிடச்சின்னு இருக்கு. இது ஒவ்வொரு காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்னை பெற்ற தாய் தந்தையார், மகாபரிவாருடைய அனுகிரகம், சேஷாத்திரி சுவாமிகளுடைய அனுகிரகம், இங்கே இருக்கிற எல்லாருடைய பெருமக்களுடைய ஆசீர்வாதங்களும் பிளெஸ்ஸிங்ஸும் தான் எங்களுக்கு அது கடைப்பிடிக்க முடிகிறது. அந்த ஃபங்க்ஷன் காலம்பரை கரெக்டாக 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம். ஒன்றும் ஓடின்னு இருக்குது ஃபங்க்ஷன். அங்கே அவர் பாலு சார் 2-3 பேர் சார் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி அழிச்சு வேண்டாம். நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்தமைக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், சபையத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஒட்டு திண்ணை நினைவுகள் இது பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்தது எனக்கு. நான் இது என்ன டாபிக் என்னன்னு எனக்கு தெரியாது, மன்னிக்கணும். டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த கொரோனா பீரியடில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 350 பிராமணாளுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், பிராமணா இல்லை எல்லாருக்கும் பண்ணோம், அதில் செலக்டிவாக பிராமணாளுக்கும் பண்ணோம். இந்த இன்ஹேலர், இந்த சுவாசம் அந்த ஆவி பிடிக்கிற மிஷின் சொல்லுவா இல்லையா, அது ஒரு 350 மிஷின் வாங்கிட்டோம். 350 வேஷ்டி வாங்கிட்டோம். 1-2-3 விஷயங்கள்லாம் வாங்கிட்டு குடவாசலுக்கு போயிருந்தோம். குடவாசல் அக்ரஹாரத்துக்கு ஓகை அக்ரஹாரம் இருக்குது, அங்கே போயிருந்தோம். அங்கே ஆற்றுல கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தங்கியிருந்தோம். அங்கே அந்த கொரோனாக்கு பீரியடுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணோம், அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நின்ன உடனே நான் நார்மலாக எங்கள் டீமில் சொல்கிறது உண்டு, எங்கள் ஆளுங்கள்கிட்ட, ஒரு புண்ணியம் செய்யறதுக்கும் ஒருத்தருக்கு நீ தான தர்மம் செய்யணும் அப்படின்னா அந்த பிராப்தம் உனக்கு இருந்தால் தான் அவள் வாங்கிப்பா. அந்த பிராப்தமும் அந்த புண்ணியமும் உனக்கு இல்லைன்னா அங்கே வாங்கிக்கிறவங்க நிற்க மாட்டாங்க. சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. காலம்பரை வாக்கிங் போகும்போது கையில் எப்போதுமே இந்த 100 ரூபா நோட்டு 200 நோட்டு கையில் இருக்கும். நேராக 11th அவென்யூ 9th அவென்யூலேருந்து 11th அவென்யூ போவேன். 11th அவென்யூ ஒரு பிரதர்ஷனம் பண்ணுவேன். பிரதர்ஷனம் பண்ணிட்டு ஒரு 3 பிரதர்ஷனம் பண்ணிட்டு அப்படியே வாக்கிங் போய்ட்டு அப்படியே வருவோம். ஒரு நாள் அது மாதிரி வாக்கிங் போகும்போது
ஒரு அம்மா, வயசான அம்மா, காலம்பரம் ஒரு 6-6:15 மணி இருக்கும். ஐயா ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்னு. இருமா கொஞ்சம் இருமா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அந்த பேச்சில், என்னுடைய பேச்சில் கொஞ்சம் அகந்து இருந்தது. அப்போ நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் இருமா நான் வந்துடுறேம்மா அப்படிங்கிற ஒரு அலட்சியமான ஒரு பேச்சு என்கிட்ட இருந்தது. அப்போ பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன், அவங்க இல்லைங்க. அதாவது அந்த தாயாருக்கு நான் அன்றைக்கி 100 ரூபா கொடுக்குறதுடைய யோகிதை, அந்த புண்ணிய காரியம் செய்யறதுக்குரிய பாக்கியம் எனக்கு இல்லாமல் போச்சு. அன்றைக்கி நினச்சேன், நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சா அடுத்த செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடணும். நாளைக்கு பண்ணலாமே, கையில் சில்லறை இல்லையே, ஒரு 100 ரூபா தான் இருக்குது, ஒரு 50 ரூபா கொடுக்கறதுக்கு சில்லறை இல்லையே, அப்புறம் கொடுக்கலாமே, தயவு பண்ணி இனிமேல் நினைக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். கையில் 500 ரூபா இருக்கா, டக்குன்னு கொடுத்துட்றது. ஏன்னா அந்த பாக்கியத்தை நம்ம சம்பாதிக்கிற பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த இடத்துல அந்த புண்ணியத்தை விட்டுட்டோம்னா திருப்பி கிடைக்காது. நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு நாள், கிழமை, ராகுகாலம், யமகண்டம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் சரி கோயிலுக்கு போகிறதுக்கும் சரி, சில பேர் சொல்லுவா, திருச்சி சமயபுராவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஊர் வந்து தஞ்சாவூர், பொன்னையூர் மாரியம்மன் தான் குலதெய்வம். தஞ்சாவூர் போகிறல ஒரு நாள் பார்த்து நேரம் பார்த்து போங்க. நான் போகிறது அம்மாவை பார்க்க போகிறேன். தாயாரை பார்க்குறது எதுக்கு ராவுகாலம் பார்க்கணும்? என்னை பெற்றவ அங்கே உட்காண்டிருக்கா, அவளை பார்க்குறதுக்கு நான் ராவுகாலம் யமகண்டத்தெல்லாம் மீறினவாவ, அவளை பார்க்குறதுக்கு நான் ராவுகாலம் பார்க்கணுமா? வேண்டான்ட்டு நான் கிளம்புறது எப்போதுமே. அது மாதிரி இந்த கொடவாசலில் போய் நான் தங்கியிருக்கும்போது அங்கே ஒரு 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 150-200 பிராமணாவை வர வச்சு அவளுக்கெல்லாம் அந்த ஒரு சில கைங்கரியங்கள், அந்த கொரோனா பீரியடில் அஃபெக்ட் ஆனவங்கெல்லாம் ஒரு கைங்கரியங்கள் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் மனசார ஆத்மார்த்தமாக கண்ணில் எனக்கு தண்ணி வந்தது. என்னென்னா, புண்ணியம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுக்காம பகவான் நம்மளை தடுத்துட்டாரே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அப்போ அங்கே என்னை அழைச்சின்னு போனது வந்து ஒரு அட்வொகேட்டு, ஓகையில் இருந்த ஒரு அட்வொகேட்டு, மிஸ்டர் வெங்கட்ராமன் பேர். அவர் சொன்னார், சக்தி இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கொடவாசல் பக்கத்தில் கோயில் ஒன்று இருக்குது, அன்னபுரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, சக்தி அது வேணால் வரையில கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னார். பெருமாள் வந்து அன்னத்துக்கு அதிபதியாக நம்ம பெருமாளை பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்குறோம். ஈஸ்வரனை வந்து நம்ம அன்னபுரீஸ்வரன் கோயில் நான் கேள்விப்பட்டதில்லை, உண்மையாக சொல்கிறதுனா நான் கேள்விப்பட்டதில்லை. சரி பார்த்துருமேங்கிற ஆசையில் நான் போய் பார்த்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முந்தைய கோயில். அன்னவாசல்னு ஒரு இடம், கொடவாசல் தாண்டி அன்னவாசல் இடத்துல அன்னபுரீஸ்வரர் சிவன் கோயில் இங்கே இருக்குது. அது கும்பாபிஷேகம் எடுத்து போட்டு பண்ணணும்னு சொல்லி எடுத்து போட்டு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து பாலாலயம் முடித்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் கோபுரம் அளவில் வந்திருந்து இன்றைக்கி அநேகமாக கூடிய இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் கும்பாபிஷேகத்தை பண்ணிவிடுவோம். அப்போ என்ன பண்ணோம், சரி நம்ம சும்மா இருக்கமே, பக்கத்தில் எங்கேயா ஊருக்கு போகலாமா, எங்கேயா கிராமம் இருக்கா சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. பக்கத்தில் செங்காலிபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது சக்தி, அங்கே போகலாமா அப்படின்னார். ஆஹா, செங்காலிபுரம்னா அன்னமாச்சார் இருந்த இடமாச்சு, போவோம். உடனே என்ன பண்ண, உடனே கிளம்பிட்டோம். நீங்கள் நம்ப மாட்டேன், இந்த ஒட்டுத்திணை நினைவுகள்னு வரும்போது, ஓட்டுத்திணை நினைவுகள் வரும்போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. எனக்கு அந்த அக்ரஹாரத்தில் நுழைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இருந்த அந்த ஓடு வீடு, மித்தம், துளசி மாடம், அந்த தூண்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா, இவ்வளோ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இடம், எவ்வளோ ஒரு அழகான தெரு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நடுவில் வந்து ஒரு கிணறு, அந்த அக்ரஹாரங்கள் எந்த வகையிலையும் மாற்றப்பட முடியாத அளவுக்கு எல்லாம் செட் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கா எங்கே செங்காலிபுரத்தில். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தோன்னு டக்குன்னு அந்த ஞாபகம் தான் வந்தது. அதே மாதிரி இங்கே டக்குன்னு எடுத்து பார்த்தேன், இந்த 18ஆம் பக்கத்தை எடுத்து பார்த்தேன்னா, சனிக்கிழமை பஜனை தான் எங்களுக்கு வார இறுதி நாள் கொண்டாட்டம் அப்படின்னு போட்டிருக்கா. அழகாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு பார்த்தா புரியல. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து எப்படின்னா, அவெல்லாம் ஓடுறது வந்து எங்கே ஓடுறான்னா, நம்ம எக்கனாமிக் எண்டில் வந்து ஒரு வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதுக்கு தான் ஓடுறாளே தவிர, இந்த பாரம்பரியமிக்க பழைய இதெல்லாம் வந்து அந்த இதை வந்து நம்ம பாதுகாக்கிறோமோன்னு பார்த்தா அது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம பார்க்குறது போக, இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அவளை புரிய வச்சு அந்த பழைய காலத்தில் இருந்தது அப்படியே கொண்டு போகிறதுக்கு வேதங்களுடைய முக்கியத்துவம், மற்றதெல்லாம் எந்தது முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்குரிய ஒரு இதை வந்து எடுத்துக்க வேண்டியது பெரியவாளாகிய நம்ம தான். குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லி அடுத்த தலைமுறையினரை மேம்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போல்லாம் வரலாம் எல்லோரும் இருக்கா. இப்போ நம்ம பார்த்துல நிறைய பேர் பார்த்தோம்னா அமெரிக்கா, நியூசிலாந்து, இங்கே அங்கன்னு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் மாறுமா? மாறாது. இது திரும்பி கிடைக்குமா? கிடைக்காது. இந்த அக்ரஹாரங்கள், தெரு, அந்த இதில் வந்து மித்தம்,
ஏன் மித்தம் வச்சாங்கிறது காரணம் தெரியாது. துளசி மாடம் ஏன் வச்சாங்கிறது காரணம் தெரியுமா? தெரியாது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு. ஸோ அதனால் அந்த விஷயங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் கொண்டு போயிட்டு இதெல்லாம் மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது நம்ம பண்ணுறது வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நம்மளுடைய கடமையும் ஆகும் இது. ஸோ இது பார்க்கும்போது இதுவாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் தான் பார்த்தேன். இது கண்டிப்பாக நான் ஃபுல்லாக போய் படிக்கிறேன். ஆனால் சொல்கிற மாதிரி முழுமையாக இதை படித்து பார்க்குறது வந்து எனக்கு இதான் இந்த ஒரு பேஜ் படிக்கும்போது ஆசையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் கிண்டியில் பிள்ளையார் கோயிலில் பார்த்தோம்னா அந்த மார்கழி மாதம் காலம்பரம் அங்கே அந்த ஹார்னு கட்டி அங்கே அந்த பிள்ளையார் பாட்டு பாடினா நாங்கள் எழுந்துருவோம். காலம்பரம் 3:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு அழகாக ஒரு வேஷ்டி கட்டினு கரெக்டாக அந்த கோயிலுக்கு போய் உட்காந்துருவோம். எங்கள் டீமில் இருக்கோம் ஒரு 10 பேர் போவோம். அந்த 10 பேரில் ஒரு 8 பேர் அங்கே கொடுக்குற நல்ல சூடான பொங்கலுக்கோசரம் போகிறது 2ஆம் பட்சம். அதுவும் கிடைக்கும் அங்கே. இருந்தாலும் அந்த காலத்துலலாம் எப்படின்னா நம்ம பழைய காலத்தில் சொல்கிறேன், இந்த பொங்கலை சூடான பொங்கலை சாப்பிட்றதுக்குன்னு வரும்போது அந்த ஒரு கோயிலுடைய சன்னிதானத்தில் நீ மிதிரான்னு சொல்லி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி ரீட்டைன் பண்ணி விஷயம் தான் பார்த்தா நம்மளை அந்த பழக்கங்கள் தான் இன்றைக்கி நம்மளை வந்து இது மாதிரி பேச வைக்கிறது. இன்றைக்கி வந்து காலம் மாறிப்போச்சு. இன்றைக்கி வந்து எப்படின்னா பொங்கல் எத்தனை மணிக்கு போடுவான்னு கேட்டு சொல்லு. 6 மணிக்கு போடுவா. சரி 6 மணிக்கு போனால் கூட்டம் எவ்வளோ இருக்குது, 6:05க்கு போனால் கரெக்டாக அந்த பொங்கலை வாங்கிட்டு நம்ம பார்த்துக்கு வந்துடலாம். அது மாதிரி போயின்னு இருக்கு. அது இல்லாமல் நம்ம இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதாவது நம்ம அந்த பாரம்பரிய இதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் சார். நான் வந்து சின்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். அதாவது இந்த பாரம்பரிய விஷயங்கள் நம்மளுடைய ஏன்ஷியன்ட் அந்த ஆதி காலத்து நம்மளுடைய பழைய ஒரு கல்ச்சர் சொல்கிறேன். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எந்த அளவுக்கு திறம்பட இருந்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. செவ்வாய் கிரகத்துக்கு வந்து யூஎஸில் வந்து ராக்கெட் அனுப்பிச்சான். ராக்கெட் போய் ரீச் ஆகிட்டு எல்லாம் ஒரு இதெல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து வர ரிப்போர்ட்டில் என்னடான்னா செவ்வாய் கிரகத்தில் மண் வந்து சிகப்பாக இருக்குங்கிறது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறான். நம்ம முன்னோர்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே செவ்வாய் தோஷம் உனக்கு இருக்கா, செவ்வாய் அதிபதியாக இருக்கானா, அதுக்கு வந்து பவழத்தை போடுறான்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் நான் வந்து ராக்கெட்டை செவ்வாய்க்கு அமுச்சு தான் நான் பார்த்தப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன்னு உட்காண்டிருக்கா. சந்திர மண்டலத்துக்கு போனால் வெண்மை. நம்ம ஆள் என்றைக்கோ சொல்லியாச்சு இதெல்லாம். ஜெர்மனுக்கு போயிட்டு ஈஃபில் டவரை பார்த்தா அப்படி அண்ணாந்து பார்க்குறா ஒவ்வொருத்தரும். ஈஃபில் டவர் ஐயோ எவ்வளோ பெரிய டவர் பாது, எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்கா. நான் அது கிட்ட கூட போய் சீண்டலை. காரணம் என்னென்னா நம்ம ஆலந்தூர்னு ஒன்று இருக்குது நம்ம கிட்டிக்கு பக்கத்தில். அந்த ஆலந்தூர் பட்டரில் வேலை செய்கிறவனை கூப்பிட்டு இதாண்டா ஈஃபில் டவர் இந்த ஹைட்டுக்கு இதை விட கொஞ்சம் ஹைட்டாக ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணி ஒன்று பண்ணான்னா ஒரு மாதத்தில் அவன் ஃபேப்ரிகேட் பண்ணுவான். ஏன்னா அது வெறும்னு இதுதான் ஒரு சேனலு ஆங்கிள் போட்டு பில்டப் பண்ணி மேலே தூக்கி போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு லிஃப்ட்டை போட்டு அது உள்ளுக்குள்ளே ஒரு கேன்டீன் ஒன்று போட்டு அதுக்கு வந்து ஒரு $20 $50 சொன்னால் நம்ம மக்கள் உடனே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கு மேலே லிஃப்ட்டில் ஒரு $50 $1000 கொடுத்துட்டு வராங்க. ஸ்பெயினுக்கு போயிருந்தேன். ஸ்பெயினில் போய் பார்த்தா அங்கே வந்து கூட்டம் ஒரு க்யூ நிற்கிறது ஒரு இடத்துல. என்னடா க்யூ நிற்கிறதுனா ஹெல்த் பார்க்கு சார் இது அப்படின்னா. அது நீ ஹெல்த் பார்க்கு நம்ம சென்னையில் ஏன் அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை, நம்ம இந்தியாவில் அந்த முன்னேற்றம் இல்லையே, நம்ம ஏன் அந்த ஹெல்த் பார்க்லாம் நம்மள்ட்ட இல்லையே இருக்குது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டேன். நம்ம இந்தியாவை கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சென்னையை கொஞ்சம் திட்டிண்டு நம்மளும் க்யூவில் நிற்போம், நாங்களும் க்யூவில் நிற்கிறோம். அதுக்கு வந்து $12 $20 அதுக்கு மறந்து போச்சு எனக்கு. சரி உள்ளே போய் பார்ப்போன்னு அந்த பார்க் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். உள்ளே போயின்னு இருக்கோம், நான் அண்ணாலாம் உள்ளே நுழையிறோம். அங்கே வந்து பார்த்தா அங்கங்கே ஒரு சேரை போட்டு வச்சுருக்கான். சார் இங்கே ஹெல்த் பார்க்குன்னு போட்டு டோக்கன்லாம் கொடுத்தாங்க சார், ஒரு $20 கட்டிட்டு உள்ளே வந்திருக்கேன் சார், எங்கே சார் இருக்குது அப்படின்னா. இதான் என் ஹெல்த் பார்க்கு அப்படின்னா. என்னங்க ஹெல்த் பார்க்கு என்னங்க என்ன சார், சேரில் உட்காருங்க சார் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா. அடா என்னடா அது புதுசாக இருக்குது, ஏதோ வறு போட்டுருக்குன்னு நாங்களும் சேரில் உட்காந்துருவோம். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, ஏதோ வறு போட்டுருக்குன்னு பார்த்தா அங்கேருந்து வந்து சார் உங்கள் டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு சார், நீங்கள் வெளில போகலாம் சார்ன்ட்டான். என்னடா அதுன்னு ஒன்றும் புரியல, அப்பவும் புரியல. நான் அங்கே இருக்கிறவனை கேட்டேன் வரும்போது, என்னங்க என்ன சார் நீம் ட்ரீ சார் அப்படி. இனியா நீம் ட்ரீ? வேப்ப மரத்தில் நல்ல காற்று வரீங்க, அதான் ஹெல்த் பார்க் உனக்கு. ஆடங்க பாவீங்களா, இங்கேருந்து ஸ்பெயினுக்கு போயிட்டு ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அதுக்கு ஒரு $20 கொடுத்து இங்கே வந்தோன்னா கேரளாவுக்கு போனால் மஞ்சள் கிழங்கும் அதுவுமா அப்படி கொட்டி கிடக்கு. இங்கே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு வேப்ப மரம் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா
இன்றைய ஜெனரேஷனுக்கு இது புரிய மாட்டேங்குது. நம்ம ஜெனரேஷனே ஸ்பெயினில் போய் ஹெல்த் பார்க்கில் உட்காந்தா தான் ரைட்டுங்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு கஷ்டமான, ஒரு டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு இஷ்யூ. ஆனால் இந்த விஷயங்களை நம்ம கொண்டு போக வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய ஜெனரேஷனுடைய பொறுப்பு. எங்கள் அண்ணன் பையன் வந்து இதில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அவனுடைய குழந்தைக்கு ஒரு 6 வயசு ஆகுதுன்னா மாவுடு சாப்பிடுப்பா அப்படின்னா, மாவுடுன்னா என்ன தாத்தா அப்படிங்கிறான். மாவுடுனா என்னங்கிறது என் பையனுக்கு புரிய வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு அது மாதிரி காலகட்டமாக இருக்குது. அதனால நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை, நம்மளுடைய பாரம்பரியங்கள், நம்மளுடைய விஷயங்கள், பழைய விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இதை பாருங்கள், ஓட்டு தின்ன நினைவுகள் இருக்குது. இது எனக்கே ஒரு நல்ல ஒரு இந்த நிகழ்ச்சியான நினைவுகள். சில ஒரு பக்கம் தான் பார்த்தேன், அதுவே எனக்கு வந்து பழைய மெமரி கொண்டு போய் விட்டுடுது. இதை எல்லாமே நம்ம டவுன் த லைன் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா தான் நம்மளுடைய கல்ச்சர் வந்து பாதுகாக்கப்படும். ஒரு 3 வாரம் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, டிவைன் குரூப்னு எங்கள்கிட்ட ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஒரு 70 மெம்பர்ஸ் இருக்கா. வாரம் சனிக்கிழமை ஆனால் ஆற்றுல வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், அஷ்டோத்திரம் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பண்ணுவோம். நாங்கள் வந்து உலகளந்தா பெருமாள் காஞ்சிபுரத்தில் வந்து எங்கள் டீம் நாங்கள்லாம் போய் பார்த்து அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முழு மூச்சை நாங்கள் அது கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது ஒரு சில தெய்வங்களுடைய இது வந்து எங்களால் கண்கூட பார்க்க முடிஞ்சுது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி 4 திவ்ய தேசம் சேர்ந்த ஒரே கோயில் உலகளந்தா கோயில் காஞ்சிபுரம். அந்த கோயிலில் இருக்கிற பெருமாளுக்கு கை வந்து கொஞ்சம் பின்னமாக இருந்தது. நான் அங்கே இருக்கிற அடியாரை கேட்டேன். ராமானுஜ திருக்கோயில் இருந்த அடியார், அதாவது ராமானுஜருடைய 32வது வழி வந்த ஒரு அடியார், அப்பன் சுவாமிகள்னு பேர். அங்கே தான் அவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணார். அவருடைய தலைமையில் தான் நாங்கள் கும்பாபிஷேகத்தை அங்கே பண்ணி முடித்தோம். அந்த விக்கிரகம் வந்து பார்த்தேன்னா இப்படி தான் அண்ணாந்து பார்க்கணும், நீங்கள் கீழே நேருக்கு நேராக பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட விக்கிரகம் அது. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, 50-60 வருஷம் முன்னாடி, 75 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு அசோக் நகர் கிடையாது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் எப்படி இருந்திருக்கும்? ஒத்தடி பார்த்து கூட இருந்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு கிராமமான ஒரு ஏரியாவில் ஒரு உலகளந்தார்னு ஒரு 27 அடி உயரத்துக்கு ஒரு விக்கிரகத்தை ஒரு கருங்காலி மரத்துலையும் தேக்கு மரத்துலையும் செதுக்கி அங்கே நிற்க வச்சு அவருக்கு ஒரு இது பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தான்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய இது வந்து எவ்வளோ ஒரு விசித்திரமான ஒரு சக்தி உள்ளதாக இருக்கணும். அப்பேற்பட்ட சக்தியை நம்ம வந்து காப்பாற்றுறோமா? கஷ்டமாக இருக்குது, நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயில், நான் பிறந்தது தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அவர் பிரின்ஸ் என்ன ஒரு வாட்டி நான் போகும்போது கேட்டார், சக்தி நீங்கள் கோயில் மேலே ஏறி உள்ளுக்குள்ளே பார்த்துருக்கல, உள்கோபுரம் பார்த்துருக்கல? நான் பார்த்ததில்லை சார் அப்படின்னு. என்ன சக்தி, நீங்கள் வந்து தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்துருக்கீங்க, தஞ்சாவூர் உள்கோபுரம் போய் பார்த்து வாங்க போங்க அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. உள்கோபுரம் போனேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், இன்றைக்கி இருக்கிற ஆர்கிடெக்ட் இல்லை, இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறமாவோ 50 வருஷத்துக்கு அப்புறமா 100 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஆர்கிடெக்ட் வந்தால் கூட அது மாதிரி ஒரு கோயிலை கட்ட முடியாது. நம்ம எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைன்னா, நான் ஏதாவது ஒரு அனுபவிச்சேன்னா, ஒரு சுகத்தை அனுபவித்தாலோ ஒரு புதிய விஷயத்தை நான் அனுபவித்தாலோ என்னுடைய டீம் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கேருந்து வந்து ஒரு 50 பேரை ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸை போட்டு அங்கே அமுச்சு விட்டேன். அமுச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டேன், இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் சார். நாங்கள் அதெல்லாம் பார்த்ததில்லை சார். அவளை எல்லாம் கும்பகோணம், அப்புறம் தஞ்சாவூர், சமயபுரம் எல்லா கோயிலையும் சொல்லி அங்கே இருக்கிற ஈவோட்டெல்லாம் பேசி எங்கள் டீம் வருது, அவங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனத்தை கொடுக்க சொல்லி அவங்களெல்லாம் முன்னாடி நிற்கணும், அவங்களுக்கு தரிசனம் பண்ண சொல்லி பிரின்ஸில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி 40 பேரையும் கோபுரத்து மேலே ஏற்றி விட்டோம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா புரியலையான்னு தெரில, எனக்கு ஒரு சில பேருக்கு புரியாது. கோபுரத்தை நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது கோபுரத்தில் புறா கொண்ட மாதிரி அங்கங்கே புறா உக்காண்டிருக்கும். அதில் ஒரு வழி என்ட்ரி வந்து கோயில் உள்ளே போகும். அதாவது அதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து தரிசனத்துக்கு வரும்போது ராஜராஜ சோழன் தரிசனத்துக்கு குதிரையில் வருவானாம். மகாராணி வந்து யார் கண்டையும் படக்கூடாது. மகாராணி யார் கண்டையும் படக்கூடாதுங்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழி இருக்கிற வழியாக மேலே போயிட்டு அந்த கோபுரத்தை உள்ளே போய் நிற்பாலாம். உள்ளே போய் நின்று அங்கேருந்து பார்த்தான்னா கீழே சிவபெருமான் தெரிவாராம். அந்த சிவலிங்கம் எவ்வளோ உயரங்கிறது உங்களுக்கு தெரியும். மகாராணி வந்து மேலே போய் ராஜராஜ சோழனுக்கு 2 மனைவி,
மேலே போய் நின்றுட்டு சிவபெருமானை கீழே பார்த்து அங்கேருந்து பூவை வந்து சிவபெருமான் மேலே கொட்டுவாளாம். கீழே கூட்டம் இருக்கும். ராஜராஜ சோழன் வந்து கீழே இருப்பான். மேலே இருந்துட்டு சிவபெருமானுக்கு மகாராணி வந்து இது பண்ணுவாளாம். அந்த இடத்துக்கு நாங்கள் போய் நின்று பார்த்தோம். என் டீம் போய் பார்க்க வச்சேன். இப்போ என்ன பண்ணிட்டா, அந்த புறா அந்த உயரமாக உள்ளுக்குள்ளே கூடு மாதிரி இருக்கனால புறா எச்சனா அதில் படுறதுன்னு சொல்லி அதை மூடிட்டா, காங்கிரீட் போட்டால். பட் ஒரு ஃபென்சிங் ஒன்று போட்டு விட்டாங்க, அதில் சுற்றி ஃபென்சிங் போட்டாங்க. ஆனால் மேலே போய் பார்க்கலாம். நீங்கள் அது மாதிரி யாராவது போகிறதா இருந்தால் சொல்லுங்க, சார்ட்ட சொல்லுங்க, நான் பர்மிஷன் வாங்கி தரேன். நீங்கள் போய் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்குறத விட நம்ம குழந்தைங்க பார்க்கணும் அது. ஏன்னா அது மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாது சார். ஒரு பக்கம் இந்த பக்கம் வால், அவுட்டர் வால், இது இன்னர் வால். இந்த இன்னர் வால் உள்ளுக்குள்ளே பிரதட்சணம் வரலாம். 108 சிவலிங்கம் உள்ளே இருக்குது. 81 சிவலிங்கத்தை வந்து அவன் கண் திறந்தாச்சு. 82வது சிவலிங்கம் செல்லும்போது ராஜராஜ சோழன் இறந்துட்டான். ராஜேந்திர சோழன் வந்துட்டு இவ்வளோ பெரிய சிற்பத்தை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனோட கட்டவரில் எடுத்துட்டான். அதுக்குள்ளே கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி முடிச்சிட்டான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் நம்மளுடைய ஆட்கள் வந்து ஈஃபில் டவரை கொண்டாடுற நம்ம ஆளுங்களே சொல்கிறேன், நம்ம ஆளுங்களே அங்கே போனான்னா அது கொண்டாடுறாங்க. பெரிய கோயிலில் பார்த்தோன்னா அசந்து போகிற அளவுக்கு அது என்ன சொல்கிறது, ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. அதனால் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு போகணுமோ, இந்த அக்ரஹாரம் விஷயங்கள் சரி, இது மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அவளுக்கும் கொஞ்சம் பின்பற்றலாம். போக போக நம்மளுடைய இது வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு மேலோங்கி போகும். ஸோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த சிற்றறியை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நம்மெல்லாம் மக்கள் சேவை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் கடவுளுக்கே சேவை பண்ணுறவர். கடவுள் சேவை அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர். அதன் மூலமாக ஒரு 6000 குடும்பங்களுக்கு மாதம் உணவளிக்கக்கூடியவர். அவர் ஒரு நடிகர் கிடையாது, ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஆனாலும் ஜென்யூனாகவே அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் சென்னை மாநகரத்தில் இருக்குது. அப்படிப்பட்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். சக்தீஸ்வரன் ஐயா அவர்களை புத்தகத்தின் எழுத்தாளர் திரு தண்டபாணி அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.